إلى يوم الدين. اللهم أعنا ولا تعن علينا، وانصرنا ولا تنصر علينا، وامكر لنا ولا تمكر علينا، واهدنا ويسر الهدى لنا، وانصرنا على من بغى علينا. رب اجعلنا لك شكارين، لك ذكارين، لك راهبين، لك مطاوعين، لك مخبتين، إليك أواهين منيبين. ربنا تقبل توبتنا، واغسل حوبتنا، وأجب دعوتنا، وثبت حجتنا، وسدد ألسنتنا، واهد قلوبنا، واسلل سخيمة صدورنا. طيب أيها الإخوة والأخوات، نحن وصلنا إلى الدرس 92. سندرس اليوم الدرس 92. نحن في الوحدة 11. الدرس اليوم 92. هذا حوار بين ليث وثامر. ليث: من أين حضرت؟ من أين حضرت؟ ثامر: حضرت من اليمن. حضرت من اليمن. أنا يمني. أنا يمني. ليث: ومتى حضرت من اليمن؟ ومتى حضرت من اليمن؟ ثامر: حضرت قبل 10 سنوات. حضرت قبل 10 سنوات. ليث: هل معك الجنسية اليمنية؟ هل معك الجنسية اليمنية؟ ثامر: نعم، ومعي جواز السفر اليمني. نعم، ومعي جواز السفر اليمني. ليث: هل حضرت للعمل؟ هل حضرت للعمل؟ ثامر: لا، حضرت للدراسة، وبعد الدراسة تزوجت. لا، حضرت للدراسة، وبعد الدراسة تزوجت. ليث: وماذا تعمل هنا؟ وماذا تعمل هنا؟ ثامر: أنا أستاذ في الجامعة. أنا أستاذ في الجامعة. ليث: هل تزور اليمن؟ هل تزور اليمن؟ ثامر: نعم، أقضي العطلة مع الأسرة في اليمن. نعم، أقضي العطلة مع الأسرة في اليمن. ليث: هل أنت سعيد هنا؟ هل أنت سعيد هنا؟ ثامر: نعم والحمد لله. نعم والحمد لله. طيب، الآن استمعتم إلى الحوار. استمعوا مرة أخرى، سأقرأ عليكم الحوار. من أين حضرت؟ حضرت من اليمن. أنا يمني. ومتى حضرت من اليمن؟ حضرت قبل 10 سنوات. هل معك الجنسية اليمنية؟ نعم، ومعي جواز السفر اليمني. هل حضرت للعمل؟ لا، حضرت للدراسة، وبعد الدراسة تزوجت. وماذا تعمل هنا؟ أنا أستاذ في الجامعة. هل تزور اليمن؟ نعم، أقضي العطلة مع الأسرة في اليمن. هل أنت سعيد هنا؟ نعم والحمد لله. طيب، الآن ننتقل إلى الحوار. انظروا إلى الحوار. طيب، من أين حضرت؟ هذا سؤال قد تعلمتموه من قبل. من أين أنت؟ من أين أنت؟ هذه من أين حضرت؟ حضر يحضر حضور நீங்கள் ஏற்கனவே இந்த பாடத்தில் இந்த வஹ்தாவுல பார்த்திருக்கிறீங்க தானே. எப்போது நீ சமூகம் அளித்தாய்? எப்போது நீ வந்தாய்? حضرت من اليمن. من أين எப்போது இல்லை من أين حضرت எங்கிருந்து வந்தாய்? من أين حضرت من اليمن. حضرت من اليمن. حضر يحضر
அப்ப حضرت 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 مخاطب حضرت متكلم நான் வந்தேன் حضرت நீ வந்தாய் مخاطب ثاني حضرت أنا حضرت ثاني طيب حضرت ரைட் இந்த தூ வந்து ஃபாயில் அதான் ஃபாயில் நான்ன்றது இங்க حضرت இந்த தா அதான் ஃபாயில் ஹதர இந்த ஹுதூர் என்ற வேலையை செஞ்சவர் யாரு நான் இங்க த நீ நீ என்ற தாண்டா நீ என்ற அர்த்தம் தானே தூ என்றால் நான் என்ற அர்த்தம் ரைட் தூன்றது அனாவுடைய அர்த்தம் தங்கிறது அந்தவுடைய அர்த்தம் தை மினல் யமனி அப்ப இது ஒரு தமீர் தூ தாங்கிறது வந்து என்ன ஒரு தமீர் அந்த அந்தன்றது எப்படி ஒரு தமீரோ ஒரு ப்ரோனோனோ பிரதி பேர் சொல்லோ அதே மாதிரி இதுவும் ஒரு தமீர் இதுக்கு நாங்க சொல்றோம் தமீர் முத்தசில் இதுக்கு என்ன சொல்லுவோம் தமீர் முத்தசில் சேர்ந்து வார தமீர் அனா ஹுவ எல்லாம் தமீர் முன்ஃபசில் தனித்தனியாக வார தமீர் இது வந்து தமீர் ரஃபுடைய நிலையில வரக்கூடிய தமீர் தானே இது ரஃபுடைய நிலையில சேர்ந்து வரக்கூடிய தமீருக்கு தமீர் முத்தசில் மர்ஃபூ ரைட் இப்ப எங்களுக்கு அது பெரிய முக்கியம் இல்லை حضرت من اليمن أنا يمني حضرت من اليمن يمن دولة يمن بلد يعني تريم الله في جنوب الجزيرة العربية الجزيرة العربية ودا جنوب له அங்க தெற்குல இருக்கக்கூடிய ஒரு நாடு ரைட் أنا يمني أنا يمني இங்க யமன் அதோட நாங்க என்ன சேர்த்திருக்கிறோம் ஒரு யாவும் நிஸ்பா சேர்த்திருக்கிறோம் அன ஸ்ரீலங்கியுன் அனஸ் ஹிந்தியுன் அப்ப அன ஹிந்தி அன ஸ்ரீலங்கி அன சவுதி அன கத்தாரி அன அமெரிக்கி அந்த மாதிரி நாங்க எங்களோட நாட்டோட இணைச்சி ஒரு யாவை கடைசி யாவும் நிஸ்பா இந்த யாவுக்கு என்ன பேருண்டா யாவும் நிஸ்பா யாவும் நிஸ்பா எதுக்கு கொண்டு வரோம் உங்களோட இணைத்து சொல்றதுக்கு தான் நாங்க சொல்றோம் இலங்கையை சேர்ந்தவர் ஸ்ரீலங்காவை சேர்ந்தவர் ஹிந்தை சேர்ந்தவர் யமனி என்ற யமனை சேர்ந்தவர் அப்ப ஒருத்தருடைய ஜின்சியாவை நாங்க சொல்லும் பொழுது அவருடைய தேசியத்தை சொல்லும் பொழுது நாங்க என்ன செய்வோம் இந்த யா நிஸ்பா கொண்டு வருவோம் யாவும் நிஸ்பாவை கொண்டு வருவோம் யாவும் நிஸ்பா அதுக்கு மட்டும் தான் கொண்டு வரோமான்னு கேட்டா இல்ல எல்லாத்துக்கும் நிறைய விஷயங்களுக்கு நாங்க என்ன செய்யலாம் கொண்டு வரலாம் ரைட் நான் தமிழி என்ன சொல்லலாம் நான் தமிழ் மொழி பேசுபவன்ன்றதுக்கு தமிழி தமிழோடு எங்களை இணைச்சு சொல்றது நிஸ்பத் சொல்றது தானே ரைட் இப்ப இமாம்களுடைய பெயர்கள் வரும் பொழுது என்ன ஒரு நிஸ்பா வரும் ரைட் எப்படி வரும் உதாரணமா இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி சொல்லும் பொழுது அல் அஸ்புஹி அப்படின்னா கோத்திரத்துல பேர் குரஷி குறைசை சேர்ந்தவர் தானே அன்சாரிகளை சேர்ந்தவர் மதனி என்ற மதீனாவை சேர்ந்தவர் மக்காவை சேர்ந்தவர் அதே மாதிரி மொழி அளவுல ஒருத்தரை நிஸ்பத் செய்யலாம் அவரோட கோத்திரத்து அளவுல நிஸ்பத் செய்யலாம் நாட்டின் பக்கம் ஒருத்தரை நிஸ்பத் செய்யலாம் ரைட் இங்க வந்து யமனி என்று நாட்டின் பக்கம் நிஸ்பத் செஞ்சு சொல்லியிருக்கிறோம் யமனை சேர்ந்தவர் யமனியும் யமனை சேர்ந்தவர் அப்ப யாவும் நிஸ்பா எப்படி இருக்கும் முஷத்ததாவாக இருக்கும் ஷத் இருக்கும் முஷத்ததாவாக இருக்கும் ரெண்டு யா சேர்ந்து ஒரு யா முஷத்ததான்ற அர்த்தம் அன யமனி ليث ومتى حضرت من اليمن ومتى حضرت من اليمن ده كده உங்களுக்கு இலகுவாக புரியும் طيب حضرت قبل 10 سنوات حضرت قبل 10 سنوات இதுவும் உங்களுக்கு தெரியும் قبل முன்னால ரைட் 10 வருடங்களுக்கு முன்னால தானே قبل 10 سنوات 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 சண்டா வருடங்கள் அவாம் சனத்துன் சனவாத் சனத்தோட ஜம வந்து சனவாத் தானே قبل 10 سنوات قبل ظرفுக்கு பின்னால வர்றது எங்களுக்கு தெரியும் முதாஃப் இலைஹி தான் வரும் அதனால 10 என்று சொல்லிக்கிறோம் தானே قبل 10 سنوات قبل 10 سنوات عدد معدود எங்களுக்கு தெரியும் 3ல இருந்து 10 வரையில இப்படித்தான் வரும் முதாஃபாகவும் முதாஃப் இலைஹியாகவும் வரும் அதே மாதிரி மஅதூத் ஜம்ஆக வரும் மஅதூத் ஜம்ஆக வரும் 10 சனா என்று சொல்றோம் 10 قبل 10 سنوات அல்ல சும்மா சொல்லும்போது 10 سنوات 10 سنوات அதே மாதிரி
அதத் மஅதூத் முஅன்னஸா இருந்தால் அதத நாங்க முதக்கராக்கி இருக்கிறோம். அஷரத்துன்னு சொல்லல, அஷ்ரு சொல்றோம். காரணம் சனாங்கிறது முஅன்னஸ். طيب ليث هل معك الجنسية اليمنية هل معك الجنسية اليمنية நாங்க ஏற்கனவே முதல் பாடத்திலே பார்த்திருக்கிறோம். இரண்டாவது பாடத்துல அல்லது ஜின்சியா என்று சொல்லிட்டேன். ஜின்சியான்றது என்ன, ஒருவருடைய சொல்றது குடியுரிமை. ஹல் மஅக்கல் ஜின்சியத்துல் யமனிய, உன்னிடம் யமன் குடியுரிமை இருக்கிறதா, யமனுடைய அந்த குடியுரிமை இருக்கு. ஹல் மஅக்கல் ஜின்சியத்துல் யமனிய. ரைட், யமனிய பாருங்க, ஏன் நீங்க யமனியாண்டிக்கண்டா யமனை சேர்ந்த குடியுரிமை, இது யமனியான்றிருக்கு. இங்கே யாவும் நிஸ்பா தான் தானே. ஸ்ரீலங்கா குடியுரிமை என்றா அல் ஜின்சியத்து ஸ்ரீலங்கிய, அல் ஜின்சியத்துல் ஹிந்திய, அல் ஜின்சியத்து சஊதிய சொல்லுவோம். ரைட், அப்ப இந்த யமனியா அப்படின்னு சொல்லிக்கண்டா அந்த ஜின்சியாவை வர்ணிச்சிக்கு சிஃபத்தாக வந்திக்கு, ஜின்சியாவுக்கு யமனியான்ற நாத்தாக வந்திருக்கு. هل معك الجنسية اليمنية؟ نعم، ومعي جواز السفر اليمني. نعم ومعي என்னோட இருக்குது, என்னிடம் இருக்கிறது. மழை என்ற இங்க என்னோட இருக்கிறது, என்னிடம் இருக்கிற அர்த்தம் தானே. ومعي جواز السفر اليمني. جواز السفر، ما معنى جواز السفر؟ பாஸ்போர்ட் அல் யமனி, யமன் நாட்டின் பாஸ்போர்ட் அல் யமனி. இது இங்க யார் நிஸ்பா தான். பாஸ்போர்ட்டை வர்ணிச்சிருக்கு, எப்படியான பாஸ்போர்ட், அல் யமனி, யமன் பாஸ்போர்ட் தானே. ஜவாசுக்கு சிஃபத்தாக இல் யமனி வந்திருக்கு. ஜவாசு சஃபரில் யமனி. هل حضرت للعمل؟ هل حضرت للعمل؟ வேலைக்காக நீங்க வந்தீங்களா? அல்ல حضرت للدراسة. حضرت للدراسة, எதுக்கு வந்தேன்? திராசாவுக்கு. حضرت للدراسة. وبعد الدراسة تزوجت. وبعد الدراسة، بعد ظرف قلنا له مضاف إليه ثاني. وبعد الدراسة تزوجت. ما معنى تزوجت؟ تزوج يتزوج. திருமணம் முடித்து விட்டேன். وبعد الدراسة நான் படித்து முடித்ததற்கு பிறகு, படிப்புக்கு பிறகு நான் திருமணம் முடித்துக் கொண்டேன். تزوجت. وماذا تعمل هنا؟ وماذا تعمل هنا؟ هنا هناك அது சொல்ல தெரியும். இது ஒரு இஸ்முல் இஷாரான்னு சொன்னோம், மக்கான குறிக்கிற இஸ்முல் இஷாரா ஹுனான்றது. وماذا تعمل هنا؟ وماذا تعمل هنا؟ تعمل வேலை, என்ன வேலை செய்கிறாய்? என்ன வேலை செய்கிறாய்? جوابنا أنا أستاذ في الجامعة. أنا أستاذ في الجامعة. طيب هل أستاذ في الجامعة؟ طيب هل تزور اليمن؟ هل تزور اليمن؟ زار يزور، تزور. هل تزور اليمن؟ إن زار يزور. சந்திக்க போவீங்களா? விசிட் பண்ண போவீங்களா? نعم نعم أقضي العطلة مع الأسرة في اليمن. أقضي العطلة مع الأسرة في اليمن. طيب قضى يقضي، يقضي متريم كان بديش صور ثانية. العطلة متريم، عطلة مع الأسرة، مع ظرف ثانية. ثانك بنا لوارد مضاف إليه تمر مع الأسرة في اليمن. في اليمن أقضي العطلة مع الأسرة في اليمن. نعم ليث، هل أنت سعيد هنا؟ هل أنت سعيد هنا؟ ما معنى سعيد؟ happy சந்தோஷமான. نعم والحمد لله. نعم والحمد لله. طيب هل من سؤال؟
هل من سؤال عندكم؟ هل لديكم سؤال؟ نعم. طيب الآن اقرأوا معي. من أين حضرت؟ من أين حضرت؟ طيب أبنان رندم رواسكرنا. حضرت من اليمن، أنا يمني. حضرت من اليمن، أنا يمني. حضرت أنا يمني. ومتى حضرت من اليمن؟ ومتى حضرت من اليمن؟ حضرت قبل 10 سنوات. حضرت قبل 10 سنوات. حضرت قبل 10 سنوات. هل معك الجنسية اليمنية؟ هل معك الجنسية اليمنية؟ هل معك الجنسية اليمنية؟ نعم، ومعي جواز السفر اليمني. نعم، ومعي جواز السفر اليمني. نعم، ومعي جواز يمني. هل حضرت للعمل؟ هل حضرت للعمل؟ هل عمل؟ لا، حضرت للدراسة وبعد الدراسة تزوجت. لا، حضرت للدراسة وبعد الدراسة تزوجت. لا حضرت للدراسة وبعد الدراسة تزوجت. وماذا تعمل هنا؟ وماذا تعمل هنا؟ وماذا تعمل هنا؟ أنا أستاذ في الجامعة. أنا أستاذ في الجامعة. أنا أستاذ في الجامعة. هل تزور اليمن؟ هل تزور اليمن؟ هل تزور اليمن؟ نعم، أقضي العطلة مع الأسرة في اليمن. نعم، أقضي العطلة مع الأسرة في اليمن. نعم أقضي العطلة مع الأسرة في اليمن. هل أنت سعيد هنا؟ هل أنت سعيد هنا؟ هل أنت سعيد هنا؟ نعم والحمد لله. نعم والحمد لله. نعم الحمد لله. طيب الآن من يقرأ الحوار؟ من يستطيع؟ خير النساء سميمة بانو. نعم، خير النساء سميمة بانو. من أين حضرت؟ حضرت أستاذ جاسمين بشير ليا. لا، سميمة بانو خير النساء. أوكي سر. حضرت من اليمن، أنا يمني. ومتى حضرت من اليمن؟ حضرت قبل 10 سنوات. هل معك الجنسية اليمنية؟ نعم، ومعي جواز السفر اليمني. هل حضرت للعمل؟ لا، حضرت للدراسة وبعد الدراسة تزوجت. فماذا تعمل هنا؟ أنا أستاذ في الجامعة. هل تزور اليمن؟
نعم أقضي العطلة مع الأسرة في اليمن. هل أنت سعيد هنا؟ نعم والحمد لله. نعم بارك الله فيكم أحسنتما. ياسمين بشير أرتدير نصرين. نصرين. من أين حضرت؟ حضرت من اليمن. أنا يمني. ومتى حضرت من اليمن؟ حضرت قبل 10 سنوات. هل معك الجنسية اليمنية؟ نعم ومعي جواز السفر يمني. جواز السفر اليمني. هل حضرت للعمل؟ لا، حضرت دراسة وبعد الدراسة تزوجت. وماذا تعمل هنا؟ أنا أستاذ في الجامعة. هل تزور اليمن؟ نعم، أقضي العطلة مع الأسرة في اليمن. هل أنت سعيد هنا؟ نعم والحمد لله. نعم بارك الله فيكما أحسنتما. نعم شيرين ومن معها؟ خيرو سيستر. جوانا. فريدة فاطمة. فيروز. أحمد. من أين حضرت؟ حضرت من اليمن. أنا يمني. ومتى حضرت من اليمن؟ حضرت قبل 10 سنوات. هل معك الجنسية اليمنية؟ نعم ومعي جواز السفر اليمني. هل حضرت للعمل؟ لا، حضرت للدراسة وبعد الدراسة تزوجت. وماذا تعمل هنا؟ أنا أستاذ في الجامعة. هل تزور اليمن؟ نعم، أقضي العطلة مع الأسرة في اليمن. هل أنت سعيد هنا؟ نعم والحمد لله. نعم أحسنتما بارك الله فيكما. طيب من يقرأ؟ نسيت الأسماء. يا راشد. أحمد. نوفل فوز. فريدة فاطمة. من أين حضرت؟ حضرت من اليمن. أنا يمني. ومتى حضرت من اليمن؟ حضرت قبل 10 سنوات. هل معك الجنسية اليمنية؟ نعم ومعي جواز السفر اليمن. يمني. يمني. هل حضرت للعمل؟ لا، حضرت للدراسة وبعد الدراسة تزوجت. وماذا تعمل هنا؟ أنا أستاذ في الجامعة. هل تزور اليمن؟ نعم أقضي العطلة مع الأسرة في اليمن. هل أنت سعيد هنا؟ نعم الحمد لله. نعم أحسنتما بارك الله فيكما. ومن أيضا؟ ياسدة. جرينا محمد. يا سيدة جرينا محمد. من أين حضرت من اليمن. أنا يمني. ومتى حضرت من اليمن؟ حضرت قبل 10 سنوات. 10. 10 سنوات. هل معك الجنسية اليمنية؟ نعم ومعي جواز السفر يمني. هل حضرت للعمل؟ لا، حضرت للدراسة وبعد الدراسة تزوجت. وماذا تعمل هنا؟ أنا أستاذ في الجامعة. هل تزور اليمن؟ نعم
أقضي العطلة مع الأسرة في اليمن. هل أنت سعيد هنا؟ نعم والحمد لله. نعم أحسنتم بارك الله فيكما. طيب جوانا أم أحمد. أوكي. من أين حضرت؟ حضرت من اليمن. أنا يمني. ومتى حضرت من اليمن؟ حضرت قبل 10 سنوات. هل معك الجنسية اليمنية؟ نعم ومعي جواز السفر اليمني. هل حضرت للعمل؟ لا، حضرت للدراسة وبعد الدراسة تزوجت. وماذا تعمل هنا؟ أنا أستاذ في الجامعة. هل تزور اليمن؟ نعم، أقضي العطلة مع الأسرة في اليمن. هل أنت سعيد هنا؟ نعم والحمد لله. نعم أحسنتما بارك الله فيكما. فريدة فاطمة அடுத்த யார் சொன்னீங்க? ஃபஹமிதாவா? زمرد. نعم تفضل. யாரோட மைக்ல பேக்ரவுண்ட் சவுண்ட் இருக்கோ பண்ணுங்க. من أين حضرت؟ حضرت من اليمن. أنا يمني. ومتى حضرت من اليمن؟ حضرت قبل 10 سنوات. هل معك الجنسية اليمنية؟ نعم ومعي جواز السفر اليمني. هل حضرت لعمل؟ للعمل பாருங்க, عمل இது வந்து லியாமல் அல்ல, ரெண்டு லாம் இருக்கு. ஒரு லாம் அல்லுக்குரிய லாம், அது அல்லோட இன்னொரு லாம் சேரும்போது அலிஃப் விழுந்துட்டு அந்த லாம் அடுத்த லாமோட சேரும் தானே, லில்அமல். هل حضرت للعمل؟ لا حضرت للدراسة وبعد الدراسة تزوجت. وماذا تعمل هنا؟ أنا أستاذ في الجامعة. هل تزور اليمن؟ نعم أقضي العطلة مع الأسرة في اليمن. هل أنت سعيد هنا؟ سعيد إلا سعيد. سعيد. نعم. هل أنت سعيد هنا؟ نعم والحمد لله. نعم بارك الله فيكما. ரைட், நம்ம அடுத்தது போலாமா அல்லது ஒரே ஒரு சான்ஸ் கொடுக்கலாமா? ரைட், யார் சொன்னீங்க கடைசியா பேர்? இது போற பேர் சொல்லாதீங்க, 2 பேர் மட்டும் சொல்லுங்க. சிதறத்துல் முன்தஹா. زمرو سدرة المنتهى. ரைட், கடைசி. من أين حضرت؟ حضرت من اليمين. யமீனா? أنا يمين. யமீனாண்டா வலது. இப்பே வந்தீங்க நீங்க? சிஸ்டர் லேட் ஆகி வந்தீங்க. ஆமா. ரைட், அப்ப உங்களுக்கு அந்த சான்ஸ் இல்ல. வேற யார் சிஸ்டர் சொன்னீங்க சொல்ல போறதா? என்ன பேரு? கன்சிலா. من أين حضرت؟ حضرت من اليمن. أنا يمني. ومتى حضرت من اليمن؟ حضرت قبل 10 سنوات. هل معك الجنسية اليمنية؟ نعم ومعي جواز السفر اليمني. هل حضرت للعمل؟ لا حضرت الدراسة وبعد الدراسة حضرت للدراسة. حضرت الدراسة وبعد الدراسة. லீ இருக்கேன் தெரியுமா? படிப்புக்காக, படிப்பதற்காக, இக்காக என்றதுதான் அந்த லீ. அப்படி இல்லாம நீங்க ஹதர்து திராசா லீ போடாம
அத்திராசான்னு போட்டீங்கன்னா படிப்புக்கு வந்தேன், அதாவது பாடத்துக்கு வந்தேன்னு அர்த்தம் ஆயிடும். ரைட், இங்க வந்து அர்த்தம் வந்தது படிப்பதற்காக. حضرت للدراسة وبعد دراستي تزوجت. وماذا تعمل هنا؟ أنا أستاذ في الجامعة. هل تزور اليمن؟ نعم، أقضي العطلة مع الأسرة في اليمن. هل أنت سعيد هنا؟ نعم والحمد لله. طيب بارك الله فيكما. நாங்க ஒவ்வொரு முறை வாசிக்கும் பொழுதும் உங்களுக்கு அது பதிவேற்படுத்தும். அதே மாதிரி நீங்க சட்டங்களை யோசிக்கும் பொழுது சட்டங்கள் உங்களுக்கு ஞாபகம் வரும். கேட்டுட்டு இருக்கிறார்கள், நான் வாசிச்சிட்டோமே, நான் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தானே அப்படின்னு நீங்க பொடுபோக்காக இருக்காம ஒவ்வொரு முறையும் ஒவ்வொருத்தரும் வாசிக்கும் பொழுது நீங்க அதுல அவங்க பிள்ளையா வாசிக்கிறாங்களா சரியா வாசிக்கிறாங்களான்னு பார்க்கலாம். அதே மாதிரி சட்டங்கள் ஏற்கனவே பாடத்துல சொன்ன சட்டங்கள் உங்களுக்கு திரும்ப திரும்ப ஞாபகம் வரும். உதாரணமா நான் என்ன சொன்னேன், இந்த தா வந்து அமீர்ன்னு சொன்னேன், தா வந்து அமீர்ன்னு சொன்னேன். ரைட், இது இந்த யா வந்து யா நிஸ்பான்னு சொன்னேன். ரைட், கப்ல பாத மா இதுக்கு பிறகு வர தர்ஃப் வந்து மஜ்ரூரா இருக்கும்னு சொன்னேன். இதெல்லாம் நீங்க திரும்ப திரும்ப இன்னொருத்தர் வாசிக்கும் பொழுது இதுல கவனத்துல எடுக்கும் பொழுது உங்களுக்கு என்ன நடக்கும், அது வந்து கூடுதல் பதிவா ஏற்படுத்தும். எனவே நீங்க நான் வாசிச்சிட்டோம், அதனால இப்ப அடுத்தாக்கள் வாசி முடியும் வரையில நீங்க வீட்டு வேலை செஞ்சீங்கன்னா அல்லது உங்களோட கவனத்தை வேற பக்கம் திருப்பிட்டீங்கன்னா அந்த ஃபாய்தா வந்து உங்களுக்கு என்ன செய்யும், இல்லாமல் போகும். அப்ப நீங்க புதிய புதிய விஷயங்களை திரும்ப திரும்ப படிக்கும் பொழுது ஒரே விஷயத்த நீங்க பலமுறை கேட்கும் பொழுது இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி சொல்ற மாதிரி ஒரு முறையும் கேட்கும் பொழுது கேட்டதையே அவர் கேட்காத ஒன்று மாதிரி என்ன செய்வாரு, புதுசா கேட்டு இருப்பாரு. அப்ப அதுல இருந்து உங்களுக்கு நிறைய ஃபாய்தாக்கள் எடுக்கலாம். ரைட், இப்ப நாங்க அடுத்த பக்கத்துக்கு வருவோம். அல் முஃப்ரதாத். சொல்லுங்க. இந்த தஸவ்வஜத்துல அந்த ததஜவன அந்த தா முன்னுக்கு வர தா வந்து முனாரிய மாதிரி இருக்கிற மாதிரி அது எப்படி அந்த வேர்டு வருது? தஸவ்வஜ என்ற தஅல்லம மாதிரி, தஸவ்வஜ என்ற ஃபிஅல் மாதி, தஸவ்வஜ முதாரி எப்படி வரும், யதஸவ்வஜு. தஸவ்வஜ யதஸவ்வஜு, நீ திருமணம் முடிப்பாய் என்று சொன்னா ததஸவ்வஜு. அப்ப இந்த தா வந்து முதாரியுடைய தா இல்ல, முதாராவுடைய தா இல்ல. இந்த தா வந்து அதிலே சொல்லுல இருக்கிற தா, சொல்லுல இருக்கக்கூடிய மாதியான ஃபியல் தான். தஸவ்வஜ என்றது ஃபியல் மாதி. தஅல்லம மாதிரி தானே, தஅல்லம கற்றுக்கொண்டான். நான் திருமணம் முடித்து வைத்தேன். ஸவ்வஜ திருமணம் முடித்து வைத்தான். தஸவ்வஜ திருமணம் முடித்தேன். ஸவ்வஜ திருமணம் முடித்து வைக்கிறது. உதாரணமா தஅல்லம என்றா என்ன, கற்றுக்கொண்டான் தானே. அல்லம என்றா கற்றுக் கொடுத்தான். அல்லம என்றால் கற்றுக் கொடுத்தான். அப்ப அல்லம ஃபஅல என்ற பாபுக்கு அல்லம ஸவ்வஜ என்றா இன்னும் முத்தஅத்தி, அது முத்தஅத்தினா இன்னொருத்தருக்கு செஞ்சு வைக்கிறத குறிக்கும் தானே. ஸவ்வஜ்து நான் திருமணம் முடித்து வைத்தேன் தானே. அல்லம்து நான் கற்றுக் கொடுத்தேன். தர்ரப்து நான் தத்ரீப் பயிற்சி கொடுத்தேன். ரைட், ரைட். அதே மாதிரி தஅல்லமன் நான் கற்றுக்கொண்டேன். தஸவ்வஜ தஸவ்வஜ் தஅல்லம்து நான் கற்றுக்கொண்டேன். தஸவ்வஜ்து நான் திருமணம் முடித்தேன். ததர்ரப்து நான் பயிற்சி பெற்றேன் தானே. அப்ப அது வந்து பாபு சர்ஃப்ல நீங்க பாபு தஃபஉலி பாபுன்னு சொல்லி படிப்பீங்க. இது வந்து வசன் எப்படி வரமாட்டா, மாதி தஃபஅல யதஃபஅலு, தஸவ்வஜ யதஸவ்வஜு, தஅல்லம யதஅல்லமு. அது மாதிரி இப்ப நபி அவங்க என்ன சொன்னாங்க, மன் தஅல்லம அல் குர்ஆன் கைருக்கும், உங்கள சிறந்தவர், மன் யார் என்றால் தஅல்லம அல் குர்ஆன, குர்ஆனை கற்றுக்கொண்டார், வஅல்லமஹு மேலும் என்ன செய்தார், அதனை கற்றுக் கொடுத்தார். தஅல்லம கற்றுக்கொண்டார், அல்லம கற்றுக் கொடுத்தார். ரைட், அல்லமேலிருந்து வந்ததுதான் முஅல்லிம், கற்றுக் கொடுப்பவர். அது இஸ்மு ஃபாயில். தஅல்லம உடைய இஸ்மு ஃபாயில் முத்தஅல்லிம், கற்றுக்கொள்ளக்கூடியவர், மாணவர், முத்தஅல்லிம். طيب جزاك الله خير. أياك. المفردات العرض. انظر واستمع. واحد. نعم تفضلي. உஸ்தாத், இங்க ஜவாசு சஃப்ரி அல் யமனியூன் இருக்குல்ல, அதுக்கு கொஞ்சம் தமிழ் மீனிங் சொல்றீங்களா இன்னொரு தடவை? ஜவாசு சஃபர் என்றால் பாஸ்போர்ட், கடவுச்சீட்டு. கடவுச்சீட்டு.
அப்ப உஸ்தாத் அப்ப அந்த யாவுன் நிஸ்பா இருக்குல்ல அது வந்து இப்ப மௌசூப் சிஃபத்துனா மௌசூப் மாதிரி சிஃபத் வரும்ல அப்ப யாவுன் நிஸ்பாக்கும் அப்படி ஏதாவது இருக்கா? அதாவது மௌசூஃப் மாதிரி சிஃபத்து வரும். இப்போ அல் யமனி என்றது மௌசூஃப். மௌசூஃபா சிஃபத்து. எதுக்கு சிஃபத்? ஜவாஸுக்கு சிஃபத். ஜவாஸ் முதக்கரா இருக்கிறதுனால யமனி முதக்கரா இருக்கு. சரி, ஜின்சியான்றதுக்கு யமனியான்ற சிஃபத், அதனால ஜின்சியா முவன்னஸாக இருக்கிறதுனால யமனியா முவன்னஸாக இருக்கு. ஜின்சியா ரஃபுடைய நிலையில் இருக்கிறதுனால யமனியாவும் ரஃபுடைய நிலையில இருக்கு. ஜின்சியாவுக்கு அல் வந்திருக்கிறதுனால மாரிஃபாவா இருக்கிறதுனால அல் யமனியாண்டு நாங்கள் இதையும் மாரிஃபாவாக்கி இருக்கிறோம். அதே மாதிரி ஜவாசு சஃபர்ங்கிற முதக்கர் யமன் முதக்கர் தானே. ஜவாசு சஃபர் ரஃபுடைய நிலையில் இருக்குது, அட சிஃபத்தும் ரஃபுடைய நிலையில் இருக்குது. ஜவாசு சஃபர் மாரிஃபா, காரணம் அது சஃபர் அண்ட் மாரிஃபா பக்கம் இலாஃபா செஞ்சதுனால முதாஃபா இருக்கிறதுனால, மாரிஃபாக்கு முதாஃபா இருக்கிறதுனால மாரிஃபா, அதனால அல் யமனின்னு சொல்லி நாங்கள் சிஃபத்தையும் நாத்தையும் மாரிஃபா கொண்டு வந்திருக்கிறோம். எது கேட்குறீங்களா இல்லை வேற ஏதாவது கேட்குறீங்களா? இதுதான். ஏன்னா இங்க யமனி என்றது சஃபருக்கு சிஃபத் அல்ல, இது ஜவாஸுக்கு சிஃபத் தானே. ஜவாஸு சஃபரி. பாருங்க இதுல உள்ள சொற்கள். சொல்லுங்க. தசூரு, ஜார யசூரு என்ன? விசிட் பண்றது. ஜியாரா, ஜார யசூரு ஜியாரா. ஜியாராண்ட சந்தித்தல். ஜமனுக்கு நீங்க போறீங்களா? அரபுல எப்படி கேட்பீங்க? நீங்க சந்திக்கிறான்னு தான் கேட்கறது தானே. கபரை போய் ஜியாரா செய்யறதுக்கும் ஜியாரா தான். உறவினர்களை போய் சந்திக்கிறதுக்கும் ஜியாரத்துல் அகாரி, உறவினர்களை சந்திக்கிறது. ஜியாரத்துல் கபூர், கபரை சந்திக்கிறது. அல்லாஹ் குர்ஆன் சொல்றான், ஹத்தா ஸுர்துமுல் மகாபிர், மகாபிர் கபர்களை நீங்கள் சந்திக்கும் வரையிலே. போய் ஜியாரா செய்யறதா இருக்கலாம், அல்லது கபர்ல நாங்களே போய் அடக்கப்பட்டதா இருக்கலாம். طيب, அப்ப ஜார யஸூரு என்ற அடிப்படை சொல் வந்து சந்தித்தல், ஜியாரா. ரைட். طيب, உஸ்தாத். உஸ்தாத் அப்ப நீங்க அப்பயே கேட்டிருக்கலாம் தானே. நீங்க நேரத்துக்கு இப்ப வந்தீங்களா தெரியாது, பாடத்துல அந்த நேரமே கேட்டிருக்கலாம். طيب, உஸ்தாதுன். உஸ்தாத், உஸ்தாதுண்டா யாரு? யதஸவ்வஜு. பாருங்க, தஸவ்வஜ முதாரி மூலம் தந்திக்கிறோம். யதஸவ்வஜு, தஸவ்வஜ மாதியா சொல்லும் பொழுது கடைசியில என்ன இருக்கும்? ஃபத்ஹா இருக்கும். முதாரியில கடைசியில என்ன இருக்கும்? அடிப்படையில ரஃப் இருக்கும் தானே. யதஸவ்வஜு, யதஸவ்வஜு, தஸவ்வஜ யதஸவ்வஜு. طيب, யஸூரு, ஜார. பாருங்க, ஜாரையில ராவுக்கு ஃபத்ஹா இருக்கு. ஜார முதாரிக்கு வரும் பொழுது யஸூரு, முதாரி மர்ஃபூ, அதனால தம்மா பண்ணுங்க. யஸூரு. طيب, ஜார யஸூரு. ஜவாஸு ஸஃபரி, ஜவாஸு ஸஃபர், ஜவாஸு ஸஃபர், சஃபருக்குரிய கடவுச்சீட்டு தானே, பயண கடவுச்சீட்டு. ஜவாஸு ஸஃபரி, ஜவாஸு ஸஃபர். ஒருத்தவங்களோட வீடியோ ஆன்ல இருக்குது, அத கொஞ்சம் ஆஃப் பண்ணு. طيب, لا إله إلا الله. تعطيل الكاميرا للحضور. أنا كاميرا أوفنت. طيب, جنسية. جنسية யாருடைய மைக் டிஸ்டர்ப் இருக்கு? طيب, خلاص. ஜின்சியா. ஜின்சியாண்டா தெரியுமே, நாங்கள் இந்த புத்தகத்துடைய ஆரம்பத்தில் படித்த சொற்கள் உண்டு தானே. ஜின்சியா. قبل بعد, قبل بعد, قبل بعد. زار يزور, جواز السفر. طيب, இந்த சொற்களை யார் வாசிக்க வரீங்க? வாசிக்காதாக்கள், அந்த பாடம் வாசிக்காதாக்கள் யார் இருக்கீங்க? வாசிக்கலாம். نسكية. نسكية. أستاذ يتزوج, يزور, جواز السفر, جنسية, قبل. طيب, அடுத்தது யாரு? جميع. جميع. شرينا. أستاذ يتزوج, يتزوج. يتزوج. يتزوج, يزور, جواز السفر,
جنسية قبل. نعم வேற யார் வாசிக்காத கட்டிக்கலாம் பாடம் வாசிக்காத رسمي يا أستاذ. زمرد رسمي. أستاذ يتزوج يزور جواز السفر جنسية قبل. نعم வேற யார் வரீங்க شامل نساء فوزية قمر النساء قمر النساء شامل نساء வாசிங்க أستاذ يتزوج يزور جواز السفر جنسية قبل. نعم طيب வேற யார் வரீங்க زمرد جرينا محمد زمرود أستاذ يتزوج يزور جواز السفر جنسية سفر இல்ல فاوك فتحة سفر سفر جنسية قبل بعد. طيب جرنا محمد أستاذ يتزوج يزور جواز السفر جنسية قبل. نعم بارك الله فيكم أستاذ يتزوج يزور جواز السفر جنسية قبل جنسية قبل. تدريب أجب عن الأسئلة باختصار. ما جنسية ثامر ما جنسية ثامر من يجيب نسرين عائشة نعم. نسرين ثامر يمني. نعم يمني. ما جنسية ثامر نعم. ثامر يمني. نعم أحسنت. ما بلده من يجيب فريدة فيروسي ما بلده هو يمني. طيب فريدة فاطمة ما بلده بلده يمين يمين بلده اليمن اليمن بلده اليمن بلده اليمن. طيب தன்வீன் வருமா யமனுன் அப்படி சொல்லலாமா பலதுஹு யமனுன் அப்படி சொல்லலாமா இல்ல யமன் அந்த நாட்டுக்கு அல் இருக்கு தானே அல் யமன். இப்ப அல் ஹிந்த் ஹிந்து வந்து அல் ஹிந்த் ஸ்ரீலங்கா அல் இல்ல ஸ்ரீலங்கா ரைட் சரியா அப்ப அல் யமன் தான் நான் சொல்லணும் அல் இருக்கு தானே அதுக்கு அப்படிதான் பேர் வச்சிருக்காங்க பலதுஹுல் யமன். طيب மதா அப்ப ஸ்ரீலங்கா அல் இல்ல அதனால அது நக்கிராவா எல்லா அலம்களும் மாரிஃபா தானா அலம்கள் ஒன்றுக்கு பேர் வைக்கப்பட்டா அது மாரிஃபா. طيب அல் வரணும்னு கட்டாங்க அல்லும் மாரிஃபாக்குரிய ஒரு அடையாளம் தான். طيب متى جاء إلى هذا البلد من يجيب متى جاء إلى هذا البلد سامي بان أستاذ نعم يا أستاذ صلاة سميمة سامي أستاذ قبل 10 سنوات. نعم متى جاء إلى هذا البلد قبل 10 سنوات. نسكيا أين يعمل يعمل في الجامعة. يعمل في الجامعة. نعم أين يعمل في الجامعة. طيب السؤال الآخر متى يذهب إلى اليمن متى يذهب إلى اليمن من يجيب شيرين أستاذ شيرين في عطلته. نعم في عطلته في العطلة في العطلة. نعم لماذا يفعل نعم لماذا يفعل ذلك لماذا يفعل ذلك من يريد من يجيب فعل يفعل لماذا يفعل ذلك جوانا جوانا أقضي العطلة مع الأسرة في اليمن. யாரு அவரு أقضي أنا நான் கழிக்கிறேன் அவர் கழிப்பாரு. يقضي العطلة مع الأسرة في اليمن. نعم أحسنتي. அதாவது லியக்திய அவர் லியன் போட்டுக்கலாம் முன்னால தானே
கழிப்பதற்காக லியக்திய العطلة مع الأسرة في اليمن இல்லாட்டி லியசூரல் அஹல் குடும்பத்தை சந்திக்கிறது லிசியாரத்தில் அஹல் குடும்பத்தை ஜியாரா பண்ணுவதற்காக குடும்பத்தை ஜியாரா செய்வதற்காக விசிட் பண்ணுவதற்காக அல்லது நீங்க சொல்ற மாதிரி لقضاء العطلة مع الأسرة هناك أسراவோட உத்லாவை கழிக்கிறதுக்காக. طيب لماذا يفعل ذلك فعل يفعل செய்யறது ஏன்னா அதை செய்றார் அப்படின்னு கேட்குறேன். لماذا يفعل ذلك طيب هل சொல்லலாமா உஸ்தாத் يقضي مع الأسرته في اليمن இப்படி எழுதலாமா உஸ்தாத் தப்பா பிரச்சனை இல்லை. يقضي مع الأسرته في اليمن نعم يقضي مع أسرته في اليمن. طيب சொல்லலாம் தானே. அப்ப நான் தெளிவாக லியக்திய முன்னால் போட்டுக்கலாம். லியக்திய கழிப்பதற்கு அப்படின்றது போட்டால் தெளிவாக இருக்கும். பிரச்சனை இல்லை. இப்படி இந்த நிலையில நீங்க இப்படி எழுதினா பிரச்சனை இல்லை. طيب السابع هل سيبقى في بلده هل سيبقى في بلده من يجيب؟ نزيمة أستاذ. نعم نظيمة نعم تفضلي. لا يرجي بعد عطلة. نعم لا يرجع بعد العطلة هذا شو كمان لا نشرلام ثاني لا. طيب அடுத்த கேள்வி لماذا السؤال الآخر لماذا من يجيب؟ خير النساء أستاذ. نعم لأن العمل في خارج اليمن. لماذا؟ لأن العمل خارج اليمن. சொல்லலாம் பிரச்சனை இல்லை. வேற யாருக்கு வேற மாதிரி சொல்லலாமா? நஸ்ரீன் சொல்லவா? நஸ்ரீன். لأن سامر يعمل في الجامعة هنا. இப்படி சொல்லலாம். لأن سامر يعمل في الجامعة هنا. نعم அல்லது هو சாமிரன் சொல்லும்போது சாமிரக்கு வந்து அலிஃப்லாம் போடலாமா? லிஅன்ன சாமிரன் சொல்லும்போது இல்ல அவரோட பேர்ல அலிஃப்லாம் இல்லைண்டா அலிஃப்லாம் வராது. ஆனா சில பெயர்களுக்கு அப்படின்னு சொல்லலாமா? லிஅன்ன சாமிரன் தான் சொல்லணும். லிஅன்ன சாமிரன் தான் நாம சொல்லணும். சரி. சில பெயர்கள் உதாரணமா அல் காசிம், அல் ஹுசைன், அல் அப்பாஸ் இவைகளுக்கு அரபிகள் அல் இல்லாம வச்சாலும் அல்லோட வச்சாலும் அல்ல வச்சும் அல்ல இல்லாமல் ரெண்டு மாதிரி பயன்படுத்தி இருக்கிறாங்க. நீ அது அந்த மாதிரி பெயர்களுக்கு மட்டும்தான் அப்படி நாம் பயன்படுத்தணும். அதெல்லாம் அந்த பெயர்கள் அல் இருந்தா அல் இல்லையாண்டா அல் இல்லாம அந்த மாதிரி. போடலாமா? ஏன்று எப்படி திராசா? அவரு இப்ப திராசா எல்லாம் முடிச்சு வேலை உஸ்தாத் ஐயர் தானே? ரெண்டாவது அது லிமாதாக்கு திராசா போட இல்லை. திராசா முடிச்சுட்டாரு அவரு. அதாவது படிச்சு முடிச்சுட்டாரு. திருமணமும் முடிச்சுட்டாரு. உஸ்தாதா இருக்கிறாரு. அப்ப படிப்புக்காக படிக்கிறதுக்காகன்னு சொல்லிடாது. அப்ப என்ன சொல்லலாம்னா ஹுவ சயீதுன் ஹுனா எப்படி சொல்லலாம்? ஹுவ சயீதுன் ஹுனா அவர் இங்க சந்தோஷமா இருக்காரு. அதனால அவர் அங்க இருக்க மாட்டார், இங்க வருவார். ஹுவ சயீதுன் ஹுனா. அல்லது இவங்க சொன்ன மாதிரி அமலுஹு ஹுனா அவருடைய வேலை இங்க தானே. அமலுஹு خارج اليمن அல்லது அமலுஹு ஹுனா இந்த மாதிரி சொல்லலாம். பிரச்சனை இல்லை. طيب أين درس ثامر؟ أين درس ثامر؟ من يجيب؟ نعم في اليمن. محمد درس في اليمن. درس ثامر في اليمن. طيب வேற யாருக்காவது ஏதாவது பதில் இருக்கா? அதே பதில் அதே பதில் தேவையில்லை. வேற வித்தியாசமான பதில் இருக்கா? எனக்கு ஒரு டவுட் இருக்குது சார் இந்த கேள்வினால. சொல்லுங்க.
ஹல் ஹதர்த லில் அமல், நீங்க வந்து வேலை செய்ய, உங்களுக்கு வேலைக்கான கேட்டாங்க இல்லையா, அதுக்கப்புறம் அவங்க சொல்றாங்க இல்ல நான் வந்து படிப்புக்காண்டி தான் வந்தேன். ஹதர்து திராசா. அப்ப அவங்க வந்து யமன்ல இருந்து வந்துட்டாங்க தானே, அப்போ யமன்ல அதான் கேக்குறேன், உங்களுக்கு பதில் இருக்கான்னு நீங்க பதில் இல்லையா சொல்லணும். இல்ல இவ்வளவு நான் விளக்கம் சொல்லுங்க உஸ்தாத் ஃபீஸ் சோதியான்னு எழுதி வச்சிருந்தேன் உஸ்தாத். ஆனா எனக்கு பயமா இருந்துச்சு, அதனாலதான் சொல்லல. கம்பெல்லாம் பக்கத்துல இல்ல அடிக்கிறதுக்கு, அதனால நீங்க எந்த பயப்படுறீங்க. சரி, அதாவது தரச ஹுனா தரச ஃபீ ஹாதல் பலத், இந்த நாட்டுல இப்ப இங்க ஹிவார் நடக்கிறங்க இந்த நாட்டுல தானே, சவுதியா. அப்ப என்ன சொல்லலாம்டா, அப்ப நீங்க சவுதியான்றதை எதை வச்சு பாத்தீங்கன்னா இங்க உள்ள ஹிவார் நடைய வச்சு. சரி طيب அப்ப في هذا البلد هنا சொல்லலாம். அப்ப நீங்க சவுதியான்னு சொல்லாட்டியும் இங்க சவுதியா வரலாதனால அப்ப யமன்ல இந்த ஹிவார் நடக்கல. அப்ப என்ன சொல்லலாம், ஐன درس ثامر درس ثامر هنا فيها الذي في هذا البلد درس ثامر في هذا البلد. சுருக்கமான பதில் في هذا البلد. طيب அப்ப யார் யமன் சொன்னாங்களோ அவளை ஹிவார் சரியா விளங்கலன்னு நினைக்கிறேன் தானே. அவங்கதான் படிப்பு முடிச்சிட்டு தானே சொன்னாங்க, அப்போ யமன்ல தான் படிச்சிருக்கணும். யமன்ல எப்படி படிச்சுக்கணும் பாருங்க. மின் ஐன ஹதர்த், எங்கிருந்து வந்தாய், நான் யமன்ல இருந்து வந்தேன் தானே. மின் ஐன ஹதர்த், ஹதர்து மினல் யமன், அன யமனி, அன யமனி. ومتى حضرت من اليمن؟ حضرت قبل 10 سنوات. هل معك الجنسية اليمنية؟ نعم، ومعي جواز السفر اليمني. هل حضرت للعمل؟ لا، حضرت للدراسة، وبعد الدراسة تزوجت. أين إذن هو حضر إلى هنا، إلى هذا البلد الذي فيه هذا الحوار. عند حوار يقرأ بلد له حضرت للدراسة، وبعد الدراسة تزوجت. وماذا تعمل هنا؟ هنا أنا أستاذ في الجامعة في هذا البلد، أنا أستاذ في الجامعة هنا لأن في هذا البلد. هل تزور اليمن؟ هل تزور اليمن؟ هل تخرج من هذا البلد إلى بلدك؟ هل تزور اليمن؟ نعم، أقضي العطلة مع الأسرة في اليمن. عطلة لمتنا. طيب هل أنت سعيد هنا؟ نعم، والحمد لله، الحمد لله. طيب إذن أين درس في هذا البلد. إنه جاء إلى هذا البلد للدراسة، وجاء لهذا البلد للدراسة، حضر لهذا البلد للدراسة. نعم الآن فهمتي؟ نعم உஸ்தாத் இப்பதான் விளங்கிச்சு. ஆனா எங்களுக்கு சவுதி என்று இல்லாதனால ஃபீ ஹாதல் பலத் என்று போடலுமா? அப்படிதான் போட்டோவை பார்த்து தான் சவுதியான முடிவு எடுக்கணும், இல்லையண்டா ஃபீ ஹாதல் பலத் தானே. உஸ்தாத் சொல்லுங்க. எட்டாவது கேள்வி क्वेश्चन நம்பர் வந்து இன்னஹு லைஸ யாமலு ஃபில் யமன் போடலாமா? இல்ல. எட்டாவது வந்து என்ன கேள்வி, லிமாதா. لأنه சொல்லலாம். لأنه لا يعمل ليس பொருத்தமில்லைனா لا يعمل في اليمن، لأنه لا يعمل في اليمن சொல்லலாம், பிரச்சனை இல்லை. ஓகே உஸ்தாத். உஸ்தாத் 9th வந்து தரச சாமிரன் ஹுனான் போடலாமா? போடலாம். அது நம்ம ஹுனான் சொல்ல முடியாது. கொஸ்டின் கேட்கும்போது அதை எப்படி பண்றது சரியா தெரியல. எப்படி ஹுனான் இது கொஸ்டின் தானே உஸ்தாத் கேட்டிருக்காங்க, ஐன தரச சாமிருன்னு. அப்போ நம்ம தானே ஆன்சர் பண்றோம். ஹுனான் சொல்ற நம்மனா நம்மளுடைய பிளேஸ் தானே வரும், அப்படி இல்லையா? ஆமா, அப்படி நீங்க அப்படி யோசிக்கலாம். ஆனா இப்ப நம்ம ஹிவார்ல இருக்கிறோம் என்ற கற்பனையில நம்ம பண்ணும் பொழுது ஹுனான்னு சொல்லலாம். இந்த ஹிவாரோட இருக்கிறோம், ஃபீ ஹாதல் பலத் என்று சொல்லி போடலாம். என்ன நாங்க இப்ப ஒரு ஊர்ல தான் அந்த ஹிவார்ல நாங்க அந்த இடத்துல இல்லாட்டியும் அந்த ஹிவார்ல இருக்கிறோம் தானே. அதனால அந்த இடத்துல நம்ம ஃபீ ஹாதல் பலத் ஹுனான் போடுறதுல தப்பில்லை. ரைட். ஐன தரச சாமிருன் கேட்கும் பொழுது
நாங்க இந்த ஹிவாரை பத்தி தானே கேட்கிறோம். ஹிவார் நடக்கிற இடத்துல நாங்க இருக்கிற மாதிரியான ஒரு கற்பனையில தான் நாங்க கேட்கிறோம். அதனால ஃபி ஹாதல் பலத் சொல்லலாம், பிரச்சனை இல்லை. உஸ்தாத் அந்த 7வது கேள்விக்கு மீனிங் சொல்லுங்களேன் உஸ்தாத். ஹல் சயப்கா ஃபீ பலதி. பகிய யப்கா என்றான். பகிய யப்கான்னா தங்கி இருக்கிறது. பகான்னா தங்கி இருத்தல். பகிய யப்கா ஹல் சயப்கா அவர் தங்கி இருப்பாரா, ஃபீ பலதி எதிர்காலத்துல அவர் அவருடைய ஊர்லயே தங்கி இருப்பாரான்றதானே. ஹல் சயப்கா ஃபீ பலதிஹி அவருடைய ஊர்ல தங்கி இருப்பாரா, இல்ல இல்ல. ஹல் சயப்கா. அதனாலதான் எனக்கு அதுக்கு மீனிங் அதனால எனக்கு அதோடைய ஆன்சர் புரிய மாட்டேன்றது உஸ்தாத். முதல்ல அவர் தான் இந்த சொல்லு எபுகான்றது ஏற்கனவே வந்திருக்கு. இல்ல இருந்தாருங்கிறது புரியுது. அந்த ஒரு மீனிங் ஃபுல் மீனிங்கா படிக்க போகும்போது எனக்கு புரிய மாட்டேன்ருச்சு. அது ஃபுல் சென்டென்ஸ்ல கொண்டு வர போகும்போது. வேற ஏதாவது யாருக்காவது கேள்வி இருக்குதா? அடுத்த ஹிவாரா படிக்கலாம்னு யோசிச்சா டைம் இல்ல, முடிச்சிட்டோம். சொல்லுங்க. இதுல 2 கேள்வி. அதாவது இப்ப இந்த விஷயம் சப்ஜெக்ட்ல ஹலரண்டு எடுத்துக்கிற ஜான்னு சொல்லாம ஏதாவது ரீசன் அப்படியா? பிரச்சனை இல்லை. ரெண்டு சொல்லலாம். அத்தான்னு சொல்லலாம், வந்தான். ஒரு கருத்து சொல்றதுக்கு பல சொற்கள் இருக்கும் இல்லையா? ஒரு கருத்து சொல்றதுக்கு பல சொற்கள் இருக்கும். இங்க இடத்துல மத்தா ஜித்தமின் யமன்னு கேட்கலாம். இப்ப அந்த சொல்லும் இங்க முதல்ல உங்களுக்கு புதுசா இருக்குமே. ஜாயிர ஜித்தன்னு வரும் பொழுது அது எப்படி வந்துச்சு அப்படின்னு கேள்வியும் வரும். மத்தா அத்தைத்த சொல்லலாம். மத்தா அத்தைத்த எப்போது வந்தாய், மத்தா ஜித்த, மத்தா கதிம்த கேட்கலாம், பிரச்சனை இல்லை. 2வது இப்ப இதுங்க பாய்க்கிற அமல் யாமல் நாங்க அடிப்படை சொல்லுவோமே அமல் இபாதத், அது ரீசன் உண்டா இல்லை வித்தியாசம்? அதுவும் ஒரு அமல், அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய ஒரு அமல், வேலை, பணி, செயல். அமலண்ட அடிப்படையில ஒரு செயல் தான். அப்ப இதுக்கும் நான் ஜொப்புக்கும் பணி செய்யறதுக்கும் ஜொப் செய்யறதுக்கும் அமல்னு சொல்றோம். அல்லது வீட்டுல வேலை செய்யறோம் அப்படின்றதுக்கும் நான் அமலு சொல்லலாம். அதுவும் அமல் தான். சார் 5வது क्वेश्चनக்கு வந்து தாதாவுக்குலாம் ஆன்சர் பண்ண தவற. எப்படி? 5வது क्वेश्चन வருதுல மதா யதஹபு இல யமன். அதுக்கு ஆன்சர் வந்து தாதா இல யமன். அதுக்கு ஆன்சர் வந்து தாதாவுக்குலாம் தவற. பஅதல் உத்லா அப்படிதான். சாரி, என்ன சொன்னீங்க நீங்க ஆன்சர்? பஅதல் பஅதல் உத்லாண்டா உத்லாவுக்கு பிறகு தானே. பஅதல்ல பிறகு தானே. அப்ப உத்லால தான் போவார், விடுமுறையில தான் போவார். ஃபில் உத்லா எப்படி சொல்லணும்? ஃபில் உத்லா. உத்லான்னா வேலை இல்லாத நாட்கள் தானே உத்லா. அதாவது படிப்பு இல்லாத நாள் அல்லது வேலை இல்லாத நாள், விடுமுறை. பாதல் உத்லான்னா விடுமுறை முடிந்ததுக்கு பிறகு அர்த்தம் வந்துடும். சில நேரம் விடுமுறையில் நடக்கிறதுனால ஃபில் உத்லா. இந்த ஹிவார்ல ஒரே ஒரு டவுட். ஜவாசு சஃபரில் யமனியு அப்படிங்கறது வந்து ஜவாஸோடைய சிஃபத்தா யமன் வரும், அல் யமனியு வரும்னு சொன்னீங்க ஷேஃப். மௌசூ சிஃபத்துன்னா பக்கத்திலேயே தானே வரும் அப்படிங்கிற மாதிரி. இல்ல, அப்படி இல்ல. அது முதாஃப் இலையும் பிரிக்கலாது. பக்கத்துல இருக்கு, இந்த இடத்துல பக்கத்துல தான் இருக்கு. முதாஃப் இலையும் பிரிக்கவும் மேலாது. ரைட். முதாஃப் இலையும் ஒரு கலிமா மாதிரி ஒன்று சேர்ந்தால் ஜவாசு சஃபர், சஃபருடைய ஜவாஸ்ன்றது அது ஒரு கலிமா மாதிரி. ரைட். அதனால முதாஃப் இலை இடையில பிரிக்கலாது. இப்ப யமனிய கொண்டு ஜவாசுல் யமனி சஃபர்ன்னு சொன்னா கருத்தும் மாறிடும். ஜவாசு சஃபரில் யமனி, யமன் ஜவாசு சஃபர். யமனை சேர்ந்த என்ன அர்த்தம்னா யமனை சேர்ந்த அல்ல யமன் சார்ந்த ஜவாசு சஃபர். யமன் நாட்டுக்குரிய யமன் சார்ந்த ஜவாசு சஃபர்ன்றது. என்ன சொன்னீங்க சிஸ்டர்? இல்ல அந்த யமன்ங்கிறது அப்போ வந்து அந்த அதனுடைய சிஃபத் பிரியுமான்னு கேக்குறேன். ஜவாஸுடைய சிஃபத் யமன் அப்படின்னு சொன்னா அதுக்கு நடுவுல ஒரு வார்த்தை வந்துருச்சுல்ல, வரலாம். அதாவது இங்க பிரிஞ்சு இல்ல. முதலாவது
இங்க வந்து முதாஃபாக முதாஃபிலையே கொண்டு பிரிகிறது ஒரு பிரிவல்ல. அப்படியும் வரலாம். பிரிஞ்சும் சில இடங்கள்ல என்ன செய்யலாம், வரத்துக்கு சான்ஸ் இருக்கு. ஆனா முதாஃபிலை பிரிய இயலாது. முதாஃபிலையே பிரியறதுக்கு இயலாது. அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த 6வது கொஸ்டினுக்கு நம்ம எப்படி அர்த்தம் வைக்கிறது உஸ்தாத்? கொஸ்டின்ல இருக்கீங்களே. லிமாதா யஃஅலு ذلك. லிமாதா யஃஅல் ذلك அதை ஏன் அவர் செய்கிறார்? லிமாதா ஏன், யஃஅலு செய்கிறார், எதனை? இந்த கேள்விக்கு பதில் வருது தானே. மத்தா யذهب الى اليمن يذهب الى اليمن في العطلة. உத்லாவுல யமனுக்கு போவார். ஏன் அப்படி போறாருங்கிறது அது. லிமாதா யஃஅலு ذلك ஏன் அதனை செய்கிறார், ஏன் இஜாசாவுல உத்லாவுல யமனுக்கு போறாரு? லிஸியாரத்தில் அஹல், குடும்பத்தை சந்திக்கிறதுக்காக. சொல்லுங்க. ஜவாஜு சஃபரின்னு இருக்குதுல்ல, அதுல வந்து ஜவாஸ்க்கு என்ன மீனிங்? சஃபர்னா பாஸ்போர்ட், ரெண்டுக்கும் சேர்த்தே பாஸ்போர்ட் தானா? சஃபர்னா பயணம், பிரயாணம். ஜவாஸ்னா கடவு, அதாவது அனுமதி தானே. பிரயாண அனுமதி சீட்டு தானே ஜவாஸ் சஃபர். அப்போ பாஸ்போர்ட்டுக்கு இதான் யூஸ் பண்ணுவாங்களா, ஜவாஜு சஃபரின்னா? ஜவாஸ் சஃபர், பாஸ்போர்ட்னா ஜவாஸ் சஃபர், அது ஒரு சொல் மாதிரி தான், ஜவாசு சஃபர். அதோட சம்பந்தமான ஒரு வேர்ட் தான் தாஷிரா, அதல்ல விசா. தாஷிராண்டா விசா. وإياكم. الآن இதோட முடிச்சுக்கொள்ளலாம் இன்ஷா அல்லாஹ்.